காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்கு சுடு தண்ணியில் உப்பு போட்டு காலிஃப்ளவர் அதில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் இருக்க புழுவெல்லாம் செத்துற மாதிரி இருக்கும். அதனால் 3 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் மைதா, அரிசி மாவு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த மாதிரி கலந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கலந்தாச்சு. இதில் நம்ம காலிஃப்ளவரை சேர்க்கலாம். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் மசால் கரெக்டாக இருக்கும். பிடிச்சி நம்ம தனித்தனியாக மசால் வராமல் இருக்கும். ஒரு அரை மணி நேரமாவது இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ அது வரைக்கும் ஊற வைக்கலாம். அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ சில்லி பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எந்த சில்லியாக இருந்தாலும் போட்டதுமே இப்படி கிண்டி விடக்கூடாது. அப்படி கிண்டிட்டோன்னா அந்த மாவு நம்ம மசாலா எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அதுவே மேலே எலும்பி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம்தான் கலந்து விடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா இந்த தனித்தனியாக நம்ம காலிஃப்ளவர் இந்த மாவெல்லாம் போட்டது இல்லையா, அதனால் அதெல்லாம் தனித்தனியாக வந்துடும். எல்லோரும் கேட்குறது இதுதான். மொறுன்னு இல்லாமல் வேக வச்சா தான் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இது கூட கருவேப்பிலை சேர்த்துலாம். எந்த சில்லியாக இருந்தாலும் சரி, அது கூட கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்தால் நல்ல மணமாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு, எடுத்துடலாம். காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சு எடுத்தாச்சு. இது போல் சில்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.